அதுல வந்து திரு சீமான் ஆகட்டும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், திரு ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இப்படி 4 முனை போட்டிகளா இருக்கும் பொழுது இவங்களுடைய அந்த ஜாதக அடிப்படையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்றத பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி. இந்த சனி திசையில் ராகு புத்தி என்ன மாதிரியான பலன்களை அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வலுவான கூட்டணின்னு சொல்லப்படுற திமுக கூட்டணியில ஒரு கூச்சல் அமளி வரும். எப்போ வரும்னா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து வரும். நெருக்கத்துல சில கட்சிகள் இங்க இருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த கட்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் அமைப்பு. ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அவர் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். ஐயா எடப்பாடி அவர்களுக்கு புதன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம் எதிர் நட்சத்திரமாக இருக்கிறது. அவர் யார் பேச்சும் கேட்காம தன்னிச்சையா செயல்படுறாருன்றதுனாலதான் நிறைய தலைவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகி போறாங்க. இல்ல அவர் தன்னிச்சையா செயல்படுறாருன்னா அவர் பயப்படுறாரு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய ஜாதக அமைப்புகள் எதிர்காலம் எப்படி? சீமான் அவர்களுடைய ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா, சீமான் வந்து சிம்ம ராசி தனுசு லக்னம், மிக மிக கவனமா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா சிம்ம ராசி லக்னாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது 7ல் அமர்ந்தாலோ தன வரவு உண்டு, மக்களிடத்தில் சொல்ல கருத்துக்கள் போய் சேரும், ஆனால் பலன் நம்மளுடைய ஓட்டுகளை இவர் எடுத்துருவாரோ, நம்மளோட உழைப்பு வீணா போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு இருக்கு. அவருடைய ஜாதக அமைப்புகள் எப்படி? விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடகராசி பூச நட்சத்திரம். விஜய் ஓட்டு எப்படி பிரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுக, திமுக, விடுதலை சிறுத்தை, சீமான், இந்த 4 பேருடைய மேஜையில இருந்து ஒவ்வொரு பிடி எடுத்துப்பார். அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு வாக்கு பலம் சரி. யாருடன் கூட்டணி வைத்தா துணை முதல்வர்? இவருக்கு மேக்சிமம் இவர் கூட்டணி அமைத்தால் 99%. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருஸ்தல ஜோதிட நிலைய ஜோதிடர் என்ஆர் விஹி நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். திறன்பேசி நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். ஆன்மீகத்துல ஜோதிட பலன்கள் மூலமா அரசியல்ல என்ன நடக்கும்ன்ற பல நிகழ்வுகளை நீங்க கணிச்சிட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில 2026 அரசியல் களம் பாத்தீங்கன்னா தற்போது 4 முனை போட்டிகளா இருந்துச்சு. அதுல வந்து திரு சீமான் ஆகட்டும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், திரு ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இப்படி 4 முனை போட்டிகளா இருக்கும் பொழுது இவங்களுடைய அந்த ஜாதக அடிப்படையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்றத பார்த்து சொன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அதில் அவர் பார்த்தீங்கன்னா 1/3/1953 பிறந்திருக்கிறாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், பூர நட்சத்திரம். இப்போ என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி. இந்த சனி திசையில் ராகு புத்தி என்ன மாதிரியான பலன்களை அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் அவர் தான். அடுத்த முறையும் இந்த 2026லயும் அவரையே முதலமைச்சரை அறிவித்தாங்கன்னா, அவருக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான், அஷ்டமத்து சனி. அப்ப 7ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து சனி, இது என்ன வேலையை பண்ணுவார்? இதுதான் மெயின் டார்கெட். ஏன்னா நடக்கிறது சனி புத்தி, சனி திசை. சனி திசையில் ராகு புத்தி எப்படி அமையுது பாருங்க. சனி திசையில் ராகு புத்தி, ராகு இருக்கிறது 7ஆம் இடம், சனி இருக்கிறது 8ஆம் இடம் கோச்சாரத்துல. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே கூட்டணி அமைப்புகள். கூட்டணி அமைப்புகள், நம்மளை தேடி வரக்கூடியவங்க, நம்ம யார் யாரை பார்க்க போறோம், நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கலகத்தை ஏற்படுத்துவார். ஒரு கட்சிகள் கூட்டணி முடிவான பிறகு அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகளோ அல்லது அந்த கட்சி கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகளோ உண்டு. இருக்கிற வலுவான கூட்டணின்னு சொல்லப்படுற திமுக கூட்டணியில ஒரு கூச்சல் அமளி வரும். எப்போ வரும்னா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து வரும். நெருக்கத்துல சில கட்சிகள் இங்க இருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.
அது எந்த கட்சி அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமா சார்? பொதுவா ஜாதியை அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடிய கட்சிகள், விசிகா. அது எடுத்துக்கலாம். அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். அவங்க விலகுற அப்படி இல்லன்னா, அதே மாரி ஜாதி அடிப்படையில எவ்வளவோ இருக்கும். ஜாதி அடிப்படையிலயோ, மத அடிப்படையிலயோ எவ்வளவோ குறு கட்சிகள்லாம் அவங்க கூட இருக்குது. அப்படிப்பட்டவங்க இறங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அ 8ஆம் இடத்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவார்ன்னா, உடல்நிலை பாதிப்பையும் குடுப்பார். அவர் முதல்வர் அவர்கள் உடல்நிலைய ரொம்ப கவனமா பார்க்கணும். எதிர்பாராத நேரத்தில் உடல்நிலை பாதிப்புகள் உண்டு. அப்ப ஹெல்த், கூட்டணி இந்த விஷயங்கள் உடைபடும் பொழுது ஒரு ஒரு ஆட்டம் காணும். இது வந்து டிஎம்கேயினுடைய நிலைப்பாடு. இப்போ ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சியா ஒரு வலுவா செயல்படக்கூடிய கட்சியா அதிமுக இருக்காங்க. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி? ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா, புதன் திசையில் சுக்கிர புத்தி. அதாவது ரிஷப லக்கணத்திற்கு 2க்கும் 5க்கும் உரியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவானுடைய வீட்டில். அப்ப அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணத்திற்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சம். அந்த சுக்கிரன் அ இருக்கக்கூடிய வீடானது பார்த்தீங்கன்னா, மீனத்துல. அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு. அந்த குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல. சுக்கிரனும், குருவும் பரிவர்த்தனை யோகம். அப்போ அந்த புதன் வந்து 10ல இருக்காரு. பதவி ஸ்தானத்துல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐயா எடப்பாடி அவர்களுக்கு புதன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம் எதிர் நட்சத்திரமாக இருக்கிறது. ஆகையினால என்ன விஷயங்கள் நடக்கும்னா, கூட்டணி இவருக்கு டிலேயா தான் முடியும். ரொம்ப இழுத்து, 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 இழுத்து கடைசி நேரத்துல தான் கூட்டணி முடிவாகும். இவர் நெனச்ச உடனே நெனச்ச மாதிரி டக்குன்னு நடக்காது. அந்த கூட்டணியா அவங்க எதிர்பார்த்த கூட்டணியா இருக்குமா சார்? அது எடப்பாடி அவர்கள் முடிவு பண்ணக்கூடிய கூட்டணியா அமையாது. ஏன்னா கன்னி ராசியா இருக்கிறதுனால, அந்த கன்னி ராசிக்கு 7ஆம் வீட்ல தற்சமயத்துல கோச்சார சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு 7ஆம் வீட்ல. அப்ப இவரு விரும்பாத சில ஆட்கள்லாம் கட்சிக்குள்ள வந்துருவாங்க. தவிர்க்க முடியாம அத சேர்க்கிற மாரி சூழ்நிலைகள் வரும். இவருடைய நாலேட்ஜ தாண்டி அந்த கட்சி இயங்குற மாரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது ஒரு வடிவத்துக்கு வரும். ஆனா இப்ப வரைக்கும் வந்து அவர் யார் பேச்சும் கேட்காம தன்னிச்சையா செயல்படுறாருன்றதுனாலதான் நிறைய தலைவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகி போறாங்க சார். இல்ல. அவர் தன்னிச்சையா செயல்படுறாருன்னா, அவர் பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாருன்னா, இப்போ நம்ம சொன்ன ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பயத்த குடுப்பாரு. நம்மகிட்ட இருக்கவன் உண்மையானவனா? இவன் நமக்கு துரோகம் பண்ணிருவானா? ஏன்னா ஏற்கனவே அந்த கட்சி வந்து ஒரு ஒரு குழப்பத்த சந்திச்சு தான் அவர் உட்கார்ந்திருந்தாரு. இப்ப மறுபடியும் வரக்கூடியவங்க பழைய ஆட்களாக இருந்தாங்கன்னா, நமக்கு ஏதாவது குழப்பங்கள் வந்துருமா? அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கும். அந்த பயத்தின் அடிப்படையில அவர் இன்னும் ஒரு இது பண்ணாம இருக்கிறாரு. 2வது வந்து கூட்டணி அமைக்கிறதுல சில குழப்பங்கள் ஏன் இருக்குதுன்னா, இவங்களுக்கு இத்தன சீட்டுன்னு பிரிச்சு குடுத்துட்டாங்கன்னா, எதிர்பாராத விதமாக நல்ல புகழடைஞ்சு இருக்கக்கூடிய கட்சி ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா, அவங்களுக்கு சீட்டு குடுக்க முடியாம போயிடும். ஆகையினால அந்த முடிவ வந்து இவர் தள்ளி தான் எடுப்பாரு. தள்ளி எடுத்தாலும் இவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, இவர் எதுலலாம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்கள்ல. சொந்த பந்தம். அவர் சொந்த ஊரில் எலக்ஷன்ல நிக்கக்கூடாது. சொந்த ஊரு, சொந்த தொகுதியில எலக்ஷன்ல கூடாது. சொந்த பந்தங்களை நம்பக்கூடாது. பழைய ஆட்களை நம்பக்கூடாது. புது முகங்களை நம்பலாம். தன்னுடைய கட்சி கட்டமைப்பு பணிகளை அவர் நேரடி பார்வையில செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு இது பண்ணாருன்னா, கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய உடல் நலம் எப்படி இருக்கு சார் பாதிக்கப்படும். இந்த வருடத்துல? ஆமா. 2026 கடைசியில 2027 6வது மாசம் வரைக்கும் உடல்நிலையில பெரிய பாதிப்படைவார். ஆனாலும் மறுபடியும் தேறி வருவார். இப்போ சட்ட ரீதியா நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. நிறைய வழக்குகள்லாம் நீதிமன்றத்துல இருக்கு. அது ரீதியிலான ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப எடப்பாடி அவர்களுக்கு சட்ட இதெல்லாம் பெருசா பாதிக்காது. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள், கூட இருக்கிறவங்க, இந்த நிர்பந்தங்கள்ல இவருக்கு பெரிய போராட்டங்கள் நெறைய நடக்கும். பொதுவா இவருடைய பாதிக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு சார்ந்த நோய்கள்ல பாதிக்கப்படுவார். நரம்பு சார்ந்த நோய்கள், ஒரு ஹார்ட் பெயின் மாரியோ, ஒரு மன உளைச்சலால அந்த மாரி நெறைய விஷயங்கள் சந்திப்பாரு. அது மாரி பாதிப்பு இருக்கிறதுனால, உடல் நிலையில இவர் கவனமா இருக்கணும். இப்போ திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகளே வேண்டாம், நான் ஒரு புது பாதையில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய ஒரு புது சித்தாந்தத்தை கையில் எடுத்து பயணிக்கிறவர் தான் திரு சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய ஜாதக அமைப்புகள் எதிர்காலம் எப்படி இருக்கு? சீமான் அவர்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து தமிழகத்திற்கு ஒரு கிடைச்ச ஒரு வரம். அதாவது ஒரு புதுமையான அரசியல். எந்த ஒரு லஞ்ச லாவணியம் குடுக்காம மக்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டத்த தன்னுடைய பேச்சாற்றலால ஈர்த்தவரு.
தமிழ் மேல் அதீத அன்பு, இளைஞர்களுடைய வசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, கம்பீரம், யாருக்கும் பயப்படாத ஒரு துணிச்சல், இது எல்லாமே சீமான் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு தான். நாமளும் அதே மாரி விஷயங்கள நம்மளும் வரவேற்கிறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு இப்ப குரு தசை. சிம்ம ராசி தான் அவரும். இப்ப என்ன சிக்கல் பாருங்க. அவர் ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி. இவர் சீமான் அவர்களும் சிம்ம ராசி தான். அந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் அங்க யார் இருக்கா? ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான். சீமான் அவர்கள் ஒரு படி மேலே போய் தனுசு லக்கணம். இதுல ஒரு விஷயத்த நம்ம பதிவிட நினைக்கிறேன். சிம்ம ராசி, தனுசு லக்கணம். மிக மிக கவனமா இருக்கணும். எல்லார்கிட்டயுமே. ஏன்னா சிம்ம ராசி, தனுசு லக்கணம் இந்த 2 ராசிகள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ராசிகள்ல அதிக துரோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி. அதிகப்படியான துரோகத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளே சிம்மமும் தனுசும் தான். இவங்களுக்கு யாரு எதிரியாவாங்க? கூட இருக்கவங்க, உற்றார் உறவினர்கள், சில நேரங்களில் மனைவி, சில நேரங்களில் தாய் தந்தை, சில நேரங்களில் இரத்த உறவுகள், இப்படி ரொம்ப நெருக்கத்துல உள்ளவங்க தான் கண்ணுல மண்ணெளி போடுவாங்க. அந்த மாதிரி துரோகங்களை எல்லாம் பார்த்தாலும், எவ்வளவுதான் அடிபட்டாலும் மறுபடி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள். பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மையினுடைய விளைவு சில அவநம்பிக்கையான முடிவுகளை எடுக்க சொல்லும். எப்படின்னா, உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் ரொம்ப சரி இந்த பொண்ணு நம்மகிட்ட ஒரு 10, 20 வருஷமா வேலை பார்க்குறாங்க. நம்ம நம்பி எல்லாம் குடுத்துட்டு போலாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குடுத்து, அந்த நம்பிக்கையின் மூலியமாக ஏற்படக்கூடிய துரோகங்களை சுமக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல, திரு சீமான் அவர்களுக்கு இப்ப குரு தசை, சுக்கிர புத்தி. குரு 7ஆம் வீட்ல ராகு, 8ஆம் வீட்ல சனி. கண்டிப்பா உடல்நிலை பாதிப்பு. துரோகங்கள், உச்சபட்ச துரோகங்களை சந்திப்பார். இதை எல்லாம் மீறி என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை சந்திக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது 7ல் அமர்ந்தாலோ தன வரவு உண்டு. மக்களிடத்தில் கருத்துக்கள் போய் சேரும். ஆனால் பலன் கிடையாது. இவர் கூட்டணி அமைக்காமல் இவரால் வெற்றி பெற இயலாது. இதை இவர் புரிந்து கொள்ளவும் மாட்டார். யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாரு. தனியா தான் நிப்பேன்னு சொல்லி இன்னும் ஒரு 5 வருஷத்தை இப்படி போராடக்கூடிய நிலைமைக்கு அவருக்கு உண்டான சூழ்நிலையில ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா 2ஆம் இடத்து சனி பகவான், வாக்குஸ்தான அதிபதி சனி பகவான் வலுப்பற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். தான் எடுத்துக்கிட்ட கொள்கையில பிடிவாத குணம் நல்ல விஷயம்தான். ஆனா அதே சமயத்துல வியூகம்னு ஒண்ணு வேணும். சில இடங்கள்ல அரசியல்னாலே சில இடங்கள்ல வளைஞ்சு கொடுக்கணும், சில இடங்கள்ல நெளிஞ்சு கொடுக்கணும், சில இடங்கள்ல அமுங்கணும், சில இடங்கள்ல ஏறி நிக்கணும். அதான் பாட்டு எப்படி பாடியிருக்காங்க? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. இவர்கிட்ட துணிவு இருக்கு, பணிவு இல்ல. இப்ப பணிவு இருந்தா தான் நம்ம யாரு கிட்ட சேரணும், யாரு கூட சேர்ந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு வரும் அப்படிங்கிற சூழ்நிலை சூட்சுமங்கள்லாம் அவளுக்கு தெரியும். ஆனா இவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி கூட்டணி வைக்காத பட்சத்துல இந்த தடவை இவருடைய வாக்குகள் சரியும். இல்ல அவருடைய கொள்கைக்கு யாரும் ஒத்து போற விதத்துல இல்லையே சரியா. எல்லாரும் திராவிட கட்சிகள் திராவிட கொள்கைகளை எடுத்து பிடிக்கிறாங்க. இவர் வேற ஒரு பாதையில தமிழ் தேசியம்னு போறாரு. அப்ப யாரோடையும் ஒத்து போகலையா அவருக்கு? இல்ல இவருடைய கொள்கையில குழப்பம் இருக்கிறதா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது திராவிட கொள்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் எதிர்ப்புங்கிற பேர்ல இந்து மதங்களை வலுவா எதிர்த்துட்டு இருக்காங்க. மற்ற மதங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு தேவையில்லைன்னு பகிரங்கமா சொல்றாங்க. எங்களுக்கு இந்துக்களை பத்தி கவலையே இல்லைன்றாங்க. ஆனாலும் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இந்துக்களை பத்தி பகிரங்கமா சொன்னாலும் இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, சீமான் சில நேரங்கள்ல குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கறாங்கல்ல. என்கிட்டயே நிறைய பேர் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு? சிவன் இந்து கடவுள் இல்லைங்கிறாரு. சிவன் இந்து கடவுள் இல்லாம என்னது? அப்ப இவர்கிட்ட கொள்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்து மதம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிற மதங்கள் நம்ம நாட்டுல கிடையாது. எந்த மதமும் கிடையாது. அதனால இந்துன்னு என்னை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. பிற மதங்கள் உள்ள வரும் பொழுது என்னை இந்துன்னு அடையாளப்படுத்திக்க வேண்டிய அவசியம் வந்தது. தமிழ்நாட்டுக்கே முன்னாடி தமிழ்நாடுன்னு பேர் இருந்துச்சா? கிடையாது. சேர, சோழ, பாண்டிய நாடு. அப்ப தமிழ்நாட்டுக்கு எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டியது வருது? மக்களாட்சி வருது, இடங்களை பிரிக்கிறாங்க. அதன் பிறகு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அப்ப நீ தமிழனே கிடையாது, நீ தமிழ்நாடே கிடையாதுன்னு இப்ப நான் சொன்னா சரி வருமா? உனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தும் போது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேரை புழங்குறோம். அப்ப அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப அந்த குழப்பங்கள்லாம் இவர் அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் குழப்புறாரு. இதெல்லாம் இவரை தடுமாற வைக்குது. அதே மாதிரி கூட்டணி அமைப்பு. இந்த கூட்டணி அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட இவ்வளோ பெரிய ஆலமரமா இருக்கக்கூடிய திமுகவை இன்னும் கூட்டணி அமைச்சு தானே ஆட்சி பிடிக்கிறாங்க. தனியா நின்று ஆட்சி பிடிக்கலையே. அதிமுக கூட்டணி வச்சு தான் பிடிக்கிறாங்க. பிஜேபி நாடு முழுவதும் பிடிச்சாலும் அவங்களும் கூட்டணி வச்சு தான் பிடிக்கிறாங்க. இந்த உண்மையை இவருக்கு புரியாத வரைக்கும்
இவர் கொஞ்சம் வெற்றி பெறது கடினம் தான். இப்ப இறுதியாக பாத்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக பல கொள்கைகள சொல்லி வெற்றி பெற்று வந்த கட்சிகளை எல்லாமே வந்து, ஒரு வருடத்துல தூக்கி சாப்பிடும் விதத்துல திரு விஜய் அவர்கள் என்ட்ரி குடுக்குறாங்க. அவருடைய என்ட்ரில பார்த்தா மற்ற கட்சியினர் அதாவது இப்ப 75 ஆண்டுகால பழைய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயம் வருது. நம்மளுடைய ஓட்டுகள இவர் எடுத்துருவாரோ! நம்மளோட உழைப்பு வீணா போயிருமோ! அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு இருக்கு. அவருடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கு? விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி கடகராசி, பூச நட்சத்திரம். அவருக்கு வந்து இப்ப நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில் குரு புத்தி. இப்ப விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க குரு தான் ஆப்படிக்கிறார். தேர்தல் வரைக்குமே குரு புத்தி இருக்குது. அப்ப சில உண்மைகள் விஜய்க்கு புலப்படாத அளவுக்கு அந்த புத்தி வேலை செய்யும். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இவர வந்து சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இவருக்கு சாதகமான விஷயங்கள சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பார். பிராக்டிகலான விஷயங்கள சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்குன்னு ஒரு பிடிவாத கொள்கை. சீமான் மாரி இவரு ஒரு டைப். அப்போ இவர் தனிப்பட்ட முறையில நின்னு வெற்றி பெறுவதுங்கிறது கடினம் தான். ஏன்னா இன்னைக்கு பூத்த மலர். அடிப்படை ஸ்ட்ராங்கு கிடையாது. கட்டமைப்பு இல்ல. வெறும் இளைஞர்களுடைய பட்டாளம், ரசிகர்கள் பட்டாளம் தான். இளைஞர்கள் பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தனிப்பட்ட முறையில வாக்குகளை பிரிப்பார். அந்த வாக்குகளை எப்படி பிரிப்பார்னா, டிஎம்கே வாக்குகள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள், மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாக்குகள்லாம் கொஞ்சம் அடி வாங்கும். அது அதிமுகவையும் பாதிக்கும், திமுகவையும் பாதிக்கும், விடுதலை சிறுத்தையும் பாதிக்கும். விஜய் அரசியலுக்கு வர்றதுனால சீமானையும் பாதிக்கும். விஜய் ஓட்டு எப்படி பிரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தை, சீமான். இந்த 4 பேருடைய மேஜையில இருந்து ஒவ்வொரு பிடி எடுத்துப்பார். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வாக்கு பலம் சரியும். இவருக்கு அந்த வாக்கு மிகுதியான வாக்காக வரும். குறைஞ்சபட்சம் விஜயினுடைய வாக்கு ஓரளவுக்கு ஒரு 10% மேலேயே எகிரும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல, இவர் யாரோடையாவது கூட்டணி வைச்சா, கண்டிப்பா விஜய் அவர்கள் ஒரு துணை முதல்வர் ரேஞ்சுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப முதல்வர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இப்போதைக்கு இல்ல. எதிர்க்கட்சி தலைவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எதிர்க்கட்சி வாய்ப்பு தலைவரா இருக்கு. வருவதற்கு. வாய்ப்பு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. துணை முதல்வராக அமர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. யாருடன் கூட்டணி வைத்தா துணை முதல்வர் இவருக்கு ஆகலாம்? மேக்சிமம் இவர் கூட்டணி அமைத்தால் 99% எடப்பாடி அவர்களோடு தான் அமைப்பார். அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து மற்ற கட்சிகளை சேர்த்துக்கொண்டு பயணிப்பதாக இருந்தால் காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல. காங்கிரசினுடைய வலு குறைவா இருக்கு. அப்ப காங்கிரஸை நம்பி இவர் இறங்கும் பொழுது இவரை நம்பி பிற கட்சிகள் உள்ள போவார். அப்ப இவர் காங்கிரஸோட சேரும் பொழுது தோல்வியை தழுவுவார். அப்ப ஆட்சி பிடிக்க முடியாது. இது பிராக்டிகலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப எடப்பாடியோடு கைகோர்க்கும் பொழுது வெற்றி உறுதி. துணை முதல்வர் பதவியும் உறுதி ஆயிடும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நல்ல ஆலோசனை உள்ளவங்க வழங்குனாங்கன்னா கண்டிப்பா அவர் எடப்பாடியை தான் பிடிப்பாரு. எடப்பாடியோட தான் சேருவாரு. அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தமிழக அரசியல் களத்தில் நிலவக்கூடிய 4 முனை போட்டிகளிலும் 4 நபர்களின் ஜாதகம் குறித்து ரொம்ப விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.